வெட்டுவானம் எல்லையம்மன். தன்னோட எல்லை முழுவதும் இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. பரசுராமரை கூப்பிட்டு உன்னோட அம்மாவோட தலையை வெட்டிடு அப்படின்னு சொல்கிறார். நேர்மறையான எண்ணம் கிடைக்குது, என்னை அறியாமல் இந்த கூஸ் பம்ப் ஆகுது, மெய் சிலிர்த்து போகிறேன், அந்த மாதிரியான அனுபவங்களை இந்த வெட்டுவானம் எல்லையம்மன் கோவிலில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு உணர்வீங்க. இந்த எல்லையம்மனோட தரிசனத்தையும் நீங்கள் ஒரு முறையாவது வாழ்நாளில் நீங்கள் வாங்கிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாகவே இந்த கோவில்களுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற அந்த இறைவன் இறைவி பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போவோம். அந்த இறைவன் இறைவி பெயருக்கும் அங்கே அமைஞ்சிருக்கிற கோவிலுக்குமான தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதிகமாகவே இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு வியப்பும் ஆர்வமும் ஏற்படும், இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த இறைவனும் இறைவியும் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான அன்பையும் கருணையும் வாரி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நிறையா விஷயங்களில் நிறையா கோவில்களை பற்றி பார்த்து பூரிச்சு போயிருப்போம். அந்த மாதிரியான ஒரு திருத்தலத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற ஹைவேல வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வெட்டுவானம் எல்லையம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நீங்கள் போனீங்க அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்லுவேன், வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான தலங்களை தவற விட்டுறாமல் போய் தரிசனம் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த பாசிட்டிவ் வைப்ஸ், இந்த ஒரு நேர்மறையான எண்ணம் கிடைக்குது, என்னை அது அறியாமல் இந்த கூஸ் பம்ப் ஆகுது, மெய் சிலிர்த்து போகிறேன், அந்த மாதிரியான அனுபவங்களை இந்த வெட்டுவானம் எல்லையம்மன் கோவிலில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு உணர்வீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நானும் உணர்ந்திருக்கேன். முதல்ல போகும்பொழுது அந்த கோவிலுக்குள்ள தரிசனம், அந்த அம்மாவை போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு மெய்சிலிர்ப்பை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவங்க தான் இந்த வெட்டுவானம் எல்லையம்மன். பேர்லே இருக்காங்க எல்லையம்மன். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஊருக்கான எல்லை தெய்வமாக மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை காக்கிற காவல் தெய்வமாகவும் இருக்கிறவங்க இந்த எல்லையம்மன் தான். இவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பேர், எதற்காக இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம இந்த கோவிலோட வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமயம் பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரேணுகா தேவியாக அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வர்றாங்க. வந்து ஜமகத்கனி அப்படிங்கிற முனிவரை மனம் செய்கிறாங்க. அப்படி மனம் செய்யும்போது இவங்க வந்து தண்ணீர் எடுக்க போகிறாங்க. அப்போ தண்ணீர் எடுக்க போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த நீர்நிலையில் ஒரு கந்தர்வனோட முகத்தை பார்த்து ஒரு நிமிடம் தடுமாறிடுறாங்க. இதை வந்து திரும்ப வீட்டுக்கு வந்தோன்னே ஜமகத்கனி கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. அவங்க வந்து குடம் உடஞ்சிருச்சு, இதை மாதிரி வேற காரணங்கள் சொல்கிறாங்க. தானா தன்னோட ஞான திருஷ்டியில் இவருக்கு தெரிஞ்சிடுச்சு இவங்க பொய் சொல்கிறாருன்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க பொய் சொல்லிட்டாங்க மனைவி அப்படின்னு சொல்லி தன்னோட மகன் பரசுராமரை கூப்பிட்டு உன்னோட அம்மாவோட தலையை வெட்டிடு அப்படின்னு சொல்கிறார். அவரும் பரசுராமரும் எந்த மறு கேள்வியும் கேட்காம அம்மாவோட தலையை வெட்டுறார். வெட்டும்போது என்ன ஆகுதுன்னா, தன்னோட தாயோட சேர்த்து இன்னொரு பெண்ணின் தலையும் அந்த இடத்துல வெட்டுப்பட்டுருது. இதை பார்த்த பரசுராமர் ரொம்ப கவலையாயிடுறாரு. உடனே அப்பாவும் பையனும் ஏதோ இதெல்லாம் பண்ணி இந்த தலைகளை மாற்றி அதே தலையோட பொருத்தணும் அப்படின்னு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வேறொரு பெண்ணோட தலையும் அம்மாவோட தலையும் மாற்றி வேறு வேறு உடம்புல வைக்கப்பட்டுருது. அப்படி இந்த ரேணுகாதேவி அம்மனோட தலை எந்த இடத்துல வைக்கப்பட்டதோ அவங்க தான் வந்து இந்த வெட்டுவானம் எல்லையம்மனா அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாங்க. இவங்க அந்த வெட்டப்பட்ட தலை நம்மளுக்கு வந்து அதோட பொருந்தி ஒரு அம்மனா முழு சக்தியாக வெளிப்பட்டதுனால தான் அந்த இடத்துக்கு வெட்டுவானம் அப்படிங்கிற பெயர். இவங்க பேர்லேயே வச்சுருக்காங்க, தன்னோட எல்லை முழுவதும் இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இங்கே என்ன பெரிய அற்புதம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இங்கே ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேலே அதே இடத்துல செழிப்போடு இருந்துகிட்ருக்கு. இந்த வேப்ப மரத்தில் போய் நீங்கள் வளையல் சாத்துறீங்க, இல்லை தொட்டில் கட்டுறீங்க, உங்களோட வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் ஒரு மஞ்சள் கயிறு கட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் எதை நினச்சி கட்டுறீங்களோ, திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த எதிரிகள் பயம் போகணும், இல்லை எனக்கு மனக்குழப்பம் நிறையா இருக்குது இதெல்லாம் தீர்த்து வைங்க, இல்லை திருமண பாக்கியம் சீக்கிரம் நடக்கணும், நீங்கள் எதை நினச்சி வேண்டுறீங்களோ அந்த அம்மா அப்படியே பரிபூரணமாக அந்த அருளை வாரி வழங்கி கொடுப்பாங்க. அதை நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே தரிசனம் பண்ணும்போதே நீங்கள் உணர்வீங்க. இது மட்டும் இல்லாமல் அம்மனோட தலைக்கு மேலே 5 தலை நாகம் இருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்கும். இது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு காவலாக அந்த நாகம் அவங்களுக்கு காவலாக அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கிற வகையில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல்
நம்மளுக்கு ஒரு மனக்குழப்பம் ஏற்படுது, எனக்கு நிம்மதியே இல்லை, நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய மனக்கவலை இருக்குன்னா உங்களுக்கான கோவிலே இதுதான். நீங்கள் முதல் வேலையாக போய் அந்த வெட்டுவானம் எல்லையம்மாவை பார்த்து கையெடுத்து உங்கள் மனதார நீங்கள் என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் பரவாயில்ல, மனதார அம்மா எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமா, உன்னைய தேடி உன் இடத்துக்கு வந்திருக்கேன், நீ தான் எனக்கு தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் மனதார நம்மளோட பிரார்த்தனையை கேட்டு நம்மளோட வேண்டுகோளை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த எல்லையம்மனோட தரிசனத்தையும் நீங்கள் ஒரு முறையாவது வாழ்நாளில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும். இது மட்டும் இல்லாமல் இங்கே போகிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கா அப்படின்னா இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா இந்த செவ்வாய், வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி தினங்களில் போகலாம். அதுவும் குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு தரிசனம் பண்ண வாய்ப்பு கிடைக்குது. இல்லை வேலூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. மற்ற ஊர்களில் இருக்க மக்கள் நீங்கள் அந்த பக்கமாக வரும்போது இதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அம்மனோட தரிசனத்தையும் அருளையும் முழுவதுமாக வாங்கிக்கோங்க. எப்போவுமே அந்த அம்மாவோட அருள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நானும் இந்த வெட்டுவானம் எல்லையம்மா கிட்ட இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.